மக்களே இப்போ நம்ம துப்பாக்கி கிடச்சிச்சு. பொம்மை துப்பாக்கி கிடச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ போட்டு தள்ள வேண்டி தான். சரி போய் கீழே ஃபஸ்ட்டு போய் எடுத்துடலாம். அந்த ஃப்ரீ செட்டை எடுத்தனா நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணவும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி போவோம். எனக்கு ஒன்றுமே இருக்காது. எதுக்கு போகிறோம் கூட தெரியல. ஒழுங்கு மக்களே என்னாச்சு நம்ம போடலாம். கரெக்டாக குறி பார்த்து சுடணும். குறி பார்த்து சுட்டானா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் டம்மா போட மக்களே. அவ்வளோதான் கரெக்டாக விடச்சு. இப்போ ஃப்ரீ ஸ்டெப் எடுப்போம். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ மேலே போய்ட்டு பக்காவாக அடித்தேன்னா பக்காவை வச்சேன்னா இப்போ நம்ம தாங்க உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். செயல் செய்யலாம். நல்லா சொன்னேன். வேறு சொல்ல கேள்வி எப்படி படுத்துருக்கு பாருங்கள். போட்டு தள்ளது அண்ணன் தான். அண்ணன் ஒரே டம்மார்னு வச்சேன். முதுகில் குத்தின துரோகி மாதிரி செத்துருச்சு. அது முதுகிலே குத்திட்டேன். விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃப்ரீ ஸ்டாப்பிங் வச்சிடலாம். கேள்வி இருந்துச்சுன்னா கரெக்டாக பேபி இங்கே இடம் கரெக்டாக சத்தியமாக சொல்கிற நேரத்தில் மாடிக்காது. இங்கே இங்கே வச்சா எங்கேயோ ஓடுது. வாங்க மக்கள் இங்கே போகலாம். கரெக்டாக வச்சாச்சு. பாய்ங்களா ஒரு செகண்ட் என் உயிரை திட்டிப்பீங்களா? டே பாய் நண்பா உன்னெல்லாம் நம்பினதுக்கு நான் இங்கே போய் சாகணும்டா. சரியாக நம்பணுங்க.